மணி 6:30 ஆயிட்டு. நேற்று நைட்டு படுக்கும்போது நல்ல லேட் ஆயிட்டு. சாமியெல்லாம் வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு வரும்போதே எவ்வளோ நேரம் ஆயிட்டு. காலையில் கண்ணை திறக்கவே முடியல. எல்லாரும் இப்போ எந்திரிச்சிருவாங்க. இந்த பால் கொதிச்சாச்சுன்னா எல்லாருக்கும் டீ போட்டு ஃப்ளாஸ்கில் வச்சிடலாம். காலையிலேயே இன்னைக்கு கொஞ்சம் கோயிலுக்கு போகணும்னு நினச்சி இவ்வளோ நேரம் ஆயிட்டு எந்திரிக்கிறதுக்கே. செல்வி, வாங்க போய் நீ எந்திரிச்சிட்டிங்களா? ஆமாடா, நீ எப்பவும் காலையில் 5 மணிக்கே எந்திரிச்சிருக்கேன். நேற்று நைட்டு நம்ம படுக்கிறதுக்கே லேட் ஆயிட்டுலாம். அதான் இவ்வளோ நேரம் ஆயிட்டு. நீ இப்போ தான் எந்திரிச்சியோ? ஆமாம் மைனி, நேற்று நைட்டு படுக்க லேட் ஆனதுனால நானும் கொஞ்சம் காலையிலே எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆயிட்டு. இன்னைக்கு காலையிலே எந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு நினச்சேன். நானும் நேற்று நைட்டு படுக்கும்போது அப்படி தான் நினச்சேன், காலையிலே எந்திரிச்சு கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு. சரி விடு, அதை லேட் ஆயிட்டுலாம். சாயந்தரம் வேணா போவோம். என்ன டீயா போட்டுட்டு இருக்கேன்? ஆமாம் மைனியா, ஒரு 2 நிமிஷம் இருங்க, இப்போ டீ போட்டு தந்துடுவேன். பிள்ளைங்கெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கு போல இருக்க. ஆமாம், சுபின்னு நேற்று கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிட்டு. ஆனாலும் அவனும் நல்லா தூங்கிட்டு இருக்கான். சுவாமி எப்பவும் ஒரு 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவா. இப்போ எந்திரிச்சிருவான்னு நினைக்கேன். நீங்க இருங்க மைனி, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரி செல்வி, நான் திண்ணல இருக்கேன், நீ எடுத்துட்டு வா. சரி செல்வி, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டா நீ தப்பா நினைக்க மாட்டியே? என்ன மைனி, கேளுங்க. இல்ல, என் பையனுக்கு நான் வந்து சத்யாவை பொண்ணு கேட்டிருந்தேன். அதுக்கு உங்க அக்காலும் அத்தானும் ஒத்துக்கவே இல்லை. இப்போ எனக்கு புரியுது மைனி. இப்பவும் எங்க அக்காளுக்கும் அத்தானுக்கும் இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லை. ராணி அக்காவோட மாமியார் தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இங்க யாருக்குமே இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. சொல்ல போனா உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கும் அக்காளுக்கும் அம்மாக்கெல்லாம் கொஞ்சம் சம்மதம் தான். என்ன, பிள்ளை படிச்சுட்டு இருக்கா, அது ஒரு காரணத்துக்காக தான் நாங்க வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தோம். மற்றபடி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இப்போ அவங்க மாமியார் கொண்டு வந்திருக்க சம்மந்தத்துல எங்க யாருக்குமே விருப்பம் இல்லை. அத்தானு கூட இதுல சுத்தமா விருப்பம் இல்லை. ஆனா அவங்க தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்கறது வரைக்கும் வந்திருக்கேன். நாங்க வரும்போது சத்யாவும் அந்த பையனும் வெளியே நின்று பேசிட்டு இருந்தாவ. அப்போ கிட்டத்தட்ட எல்லாமே முடிச்ச மாதிரி தானே? ஐயோ இல்லை மைனி, அக்காவோட மாமியார் தான் ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க. இந்த விஷயம் மட்டும் நடக்கலைன்னா நான் வந்து ஏதாவது பண்ணிடுவேன் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப மிரட்டல் வேற. இந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நாங்கள் இன்னைக்கு சரி எதுனாலும் நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டோம். திடீர்னு நீங்கள் வருவேன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. இப்படி ஒரு பொண்ணு பார்க்க விஷயம் எங்கள் யாருக்குமே விருப்பம் இல்லாதனால தான் நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபோன் கூட பண்ணலை. செல்வி, நீ நினச்சா என் பையனுக்கு சத்யாவை கல்யாணம் பண்ணி தரதுக்கு அவங்க கிட்ட பேசலாம்ல? அது வந்து மைனி, நான் எப்படி பேசுறதுக்கு? பெற்றவங்க அவங்க தானே முடிவெடுக்கணும். ஆமாம், பெற்றவங்க தான் முடிவெடுக்கணும். ஆனால் அந்த வீட்டில் அவங்க மாமியார் தானே எல்லா முடிவையும் எடுக்காங்க. சரி செல்வி, இப்போ எதுக்கு அந்த பிள்ளைக்கு இப்போவே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க மாமியார் நிற்கிறாங்க? அது ஒன்றும் இல்லை மைனி, பழைய காலத்து ஆட்கள் இல்லையா, அவங்களோட இது என்னன்னா பிள்ளைங்க படிச்சுட்டு போதும், பொம்பளை பிள்ளைங்க நிறைய படிக்க வைக்க வேண்டாம், மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க இருக்காங்க. நம்மளாம் அப்படியே யோசிக்க மாட்டோம்ல, பிள்ளை நல்லா படித்து வேலைக்கெல்லாம் போகணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லை செல்வி, நான் எதுக்கு சொல்லியோம்னா திருப்பி நான் இதை பற்றியே பேசிகிட்டே இருக்கேன்னு நீங்கள் யாரும் என்ன தப்பாக நினைக்காதீங்க. ஐயா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பொண்ணு இருந்தால் யாருனாலும் கேட்க தானே செய்வாங்க. செல்வி, நாங்கள் எதிர்ச்சியாக தான் சத்யாவை பார்த்தோம். எங்களுக்கு பார்த்த உடனே அந்த பிள்ளையை ரொம்ப பிடிச்சி போச்சு. எங்கள் பையன்கிட்ட கூட கேட்காம தான் அவளை நாங்கள் பொண்ணு கேட்டோம். ஃபஸ்ட்டுலாம் நாங்கள் ரொம்ப சீரியஸாலாம் ஒன்றும் கேட்கல. ஆனால் நீங்கள் எல்லோரும் ஊருக்கு வந்திருந்தீங்க இல்லையா, சத்யாவை பார்த்தது என் பையனுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவன் கல்யாணம் பண்ணால் சத்யாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த காலில் நிற்கான். அதனால தான் நாங்கள் மறுபடியும் வந்து கேட்கோம். இந்த விஷயம் நான் உனக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஏதோ எங்கள் விருப்பத்துக்கு பொண்ணு கேட்குற மாதிரி தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது. எங்கள் பையனுக்கும் சத்யாவை ரொம்ப பிடிச்சி போச்சு. மைனி, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆமாம், இதான் செல்வி உண்மை. ஃபர்ஸ்ட்டில் நாங்களாக தான் கேட்டோம். ஆனால் இப்போ நாங்கள் கேட்குறது எங்கள் பையனுக்காண்டி. நீ தான் எப்படியாவது அவங்க வீட்டில் பேசி ஒத்துக்க வைக்கணும். 1 வருஷம் என்ன, 1 வருஷம் 2 வருஷம் போகட்டும். அந்த பிள்ளை படித்து வேலைக்கெல்லாம் போகட்டும். அதுக்கப்புறமே கல்யாணம் வச்சுக்கிடலாம். இப்போதைக்கு சின்னதாக ஒரு நிச்சயதார்த்தம் மட்டும் வைக்கிற மாதிரி இருக்கணும். மைனி, நான் இதை பற்றி பேசினா அப்படி எதுவும் எனக்காண்டி இது ஒன்று மட்டும் பண்ண செல்வி. அது வந்து நீ பேசு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். மைனியா, எல்லாரையும் சமாளிச்சுக்கிடலாம். ஆனால் அவங்க அத்தையை மட்டும் அவங்க மாமியாரை சமாளிக்கிறத நான் பார்த்துக்கிட்டேன். என்ன, அவங்களுக்கு சத்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவ்வளோதானே. மாப்பிள்ளை யாராக இருந்தால் என்ன? இல்லை, இப்போ அவங்க கொண்டு வந்திருக்க மாப்பிள்ளைக்கு கட்டி வைக்கணும்னு அவங்க நிற்காங்க. அதெல்லாம் நம்ம எப்படியாவது பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். செல்வி, எனக்காண்டி இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ண. சரி மைனி, இன்னைக்கு போகும்போது நான் வேணா பேசி பார்க்கேன். ரொம்ப தேங்க்ஸ் செல்வி. அட, இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு. சரி, நீங்கள் இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா. எப்படி தூங்கிட்டு இருக்கா? சரி, எழுப்பி விடுவோம். சுபின், சுபின், எந்திரா. கொஞ்ச நேரம் தூங்க விடுமா. நீ உன் குரல்ல கூப்பிட்டாலும் சரி, ஆம்பளை குரல்ல கூப்பிட்டாலும் சரி, நான் இப்போதைக்கு எந்திக்கிறதா இல்லை. எது ஆம்பளை குரல்ல பேசுறேனா? சுபின், உங்க அம்மா இல்ல, இது நான். ஆமா சுபின், நான் தான். என்ன சுபின், தூங்கிட்டா இருக்க? சரியா போச்சு. உறங்கிட்டு கிடக்க என்ன கூப்பிட்டு உறங்கிட்டா இருக்கீங்கன்னு கேக்குறீங்க பாத்தீங்களா? சொல்லுங்க, என்ன முக்கியமான விஷயம்? அட, எப்படி சுபின் முக்கியமான விஷயம் தெரிஞ்சது? பின்ன நல்லா அசந்து உறங்கிட்டு இருந்தேன். எழுப்பி விட்டுட்டு உறங்கவா செய்யன்னு கேட்டா அப்பவே எனக்கு தெரிஞ்சிச்சு என்ன முக்கியமான விஷயம். பரவாயில்ல சுபின், நீ ரொம்ப புத்திசாலியா தான் இருக்க. கொஞ்சம் கம்மிதான். இல்ல, உன்கிட்ட பைக் எதுவும் இருக்கா? என்னன்னு காலையில எழுப்பி விட்டு கிண்டல் பண்றீங்களோ? இல்லடா, பைக் தானே இருக்கான்னு கேட்டேன். பைக் இல்ல, என்கிட்ட சைக்கிள் கூட கிடையாது. வேணும்னா ஒரு சைக்கிள் டயர் இருக்கு, தரட்டா?
டயரெல்லாம் வேண்டாம். சுபின், பைக்கு கிடைக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? பைக்கு என்ன உங்களுக்கு எதுக்குன்னு பைக்கு? ஒன்றும் இல்லை, உங்கள் ஊரை அப்படியே சுற்றி பார்க்கலாம் தான். எங்க ஊரை சுத்தி பார்க்கறதுக்கு பைக்கா? நடந்தே பார்க்கலாமே. இல்லைடா, நடந்துன்னா ஒரு மாதிரி இருக்கும், பைக்லனா அப்படியே போயிட்டு வரலாம்ல, அதனால தான் கேட்டேன். ஓ அப்படி சொல்றீங்களோ? சரி, என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கு, வேணா கேட்டு பார்க்கேன். நான் உங்களுக்கு பைக் வாங்கி தரேன், அதுக்கு பதிலாக எனக்கு என்ன கொடுப்பீங்க? நீ என்ன வேணுமா கேளு, வாங்கி தரேன். அட நிஜமாவா? ஆமா, நீ என்ன வேணாலும் கேளு, வாங்கி தரேன். ஆனால் எனக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு பைக் மட்டும் வேணும். அதான் என்கிட்ட சொல்லிட்டீங்களா, இந்த 1 மணி நேரத்துல பைக் இருக்கும். அப்படியே நீயும் என் கூடயே வரணும், ஊரெல்லாம் சுற்றி காமிக்கிறதுக்கு. ரைட் ஓடுங்க, இதோ போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வரேன். சரி சுபின். ஏமா டீ போடுமா, முக்கியமான விஷயமா வெளியே போக வேண்டியது இருக்கு. டேய், என்னடா சொல்லுங்க? ஆமாம், நேற்று பூரா நாங்கள் அங்கே தான் இருந்தோம். சரி, அந்த கிழவி எதுக்குடா இப்படி இருக்கு? எனக்கு என்னமோ அந்த வீட்டில் அந்த கிளவி சொல்லுது தான் எல்லாரும் கேட்பாங்க போல இருக்கு. அப்போ நீ சொல்லது பார்த்தா சத்யாக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோ? அது என்னமோ எனக்கு தெரியல. ஆனால் இன்னொரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இதுக்கு மேலே என்னடா ட்விஸ்ட்? அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே கோயம்புத்தூர்ல ஒரு பையனுக்கு இவ்வளோ பொண்ணு கேட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்களும் ஃபேமிலியோட கிளம்பி வந்துட்டாவ. இப்போ அவங்களும் இங்கே தான் இருக்காங்க. என்னடா சொல்லுங்க? ஆமாம் மச்சான், உனக்கு காம்படிஷன் அதிகம். கார்த்திக், நான் என்னடா பண்ணட்டும்? இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவகிட்டையும் பேசியாச்சு, எதுக்குமே எந்த பதிலும் சொல்ல மாட்டேனா. அவங்க வீட்டில் பார்த்தா அவளுக்கு வரிசையா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காவ. நீ எதுவுமே பண்ணாத, உன் போக்கில் இரு. அவளுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமாக விருப்பமே இல்லை. அது பொண்ணு பார்க்க வந்தது அவங்க அம்மா அப்பாவுக்கும் விருப்பமே கிடையாது. சொல்ல போனால் அவங்க ஃபேமிலியில் யாருக்குமே இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால நீ டென்ஷனே எடுக்காண்டா. அவங்க ஆட்சி மட்டும்தான் இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்திக், நான் எப்படிடா இந்த விஷயத்தை பத்தி எங்க வீட்டில் பேச போறேன் நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. இதெல்லாம் உனக்கு லவ் ஒரு கேடு மச்சான். நான் சொல்றேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத. சத்யாவுக்கும் உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஓகே, அவளுக்கும் உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீ தான் அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு லவ் மேரேஜ் இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேங்குது. அவன் உனக்கு ஓகே பண்ணலாச்சும் பிரச்சனை இல்லை மச்சான், ஆனா அவளும் உனக்கு ஓகே பண்ணல. எப்படிதான் அந்த விஷயத்தை நீ சமாளிக்க போற? பேசாம விட்டு, இதுக்கு மேல நீ எதுக்கும் ட்ரை பண்ண போகாத. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு மச்சான், அதனாலதான். ஆனா அவளுக்கு உன பிடிக்கணுமேடா, அவளுக்கு உன பிடிக்க மாட்டேங்குதே. நீ பேசினாலே எரிஞ்சு விழுகா. இதுல எப்படி? சரி மச்சான், உங்க கூட நான் பெங்களூருக்கு வரதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அவகிட்ட பேசி பார்க்கல. என்ன சொல்லுங்க? திருந்த மாட்டடா, நீ திருந்தவே மாட்ட. ஏதோ பண்ணி அப்புறம் அவ ஏதாவது ஒன்று சொல்ல போய் அப்பவும் நீ என்கிட்ட தான் வந்து புலம்ப போற. ட்ரை பண்ணாம இருந்தா தானே மச்சான் தப்பு. ட்ரை பண்ணி கிடைக்கலன்னா பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயத்துல இருந்து நான் வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஏதோ ஒன்று சொன்னா கேட்க மாட்டேன், பட்டாதான் திருந்துவேன்னா என்ன பண்ண முடியும்? என்ன தினேஷ், ஆளையே காணும்? அங்கிள், நல்லா இருக்கீங்களா? ஆமா, எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? அம்மா, பாட்டி, தங்கச்சி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஆமா அங்கிள், எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆமா, நீ MBA தானே பண்ணிட்டு இருந்த? உனக்கு இன்னைக்கு காலேஜ் கிடையாதா? இல்ல, இந்த செமஸ்டர் எல்லாம் முடிஞ்சிச்சா? இல்ல அங்கிள், இன்னும் ஒரு செமஸ்டர் இருக்கு. நல்லா படிச்சு வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ அதை கேளு. இவனை மாதிரி இப்படி சுத்திட்டு இருக்காத. சரி அங்கிள். இந்த மனுஷனுக்கு நம்மளை நோண்டலைன்னா தூக்கமே வராது போல இருக்க. பெருசாக அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் சொன்னதோடய அவன் கேட்டுருவான். நானாச்சும் அடுத்தது வேலைக்கு போகலாம், ஏதாவது செட்டில் ஆகலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அவன் சத்யா பின்னாடி சுற்றிட்டு இருக்கான். காலேஜை வேறு டிஸ்கண்டினியூ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சு, இன்னைக்கு பூரா உட்கார வச்சு மோட்டிவேஷன் கிளாஸ் தான் எடுப்பாரு. அப்புறம் படிப்பு முடிச்சு என்ன பண்ணலான்னு இருக்க? இல்ல அங்கிள், இன்னும் ஒரு 6 மாசம் இருக்கு. கடைசி செமஸ்டர் முடிச்சதுக்கு அப்புறம் தான் யோசிக்கணும். அப்படிலாம் இருக்கக்கூடாது தினேஷ். முன்கூட்டியே லைஃப்ல அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு டிசிஷன் முன்னாடியே எடுத்து வைக்கணும். இல்லைன்னா இவனை மாதிரி தான் என் பிசினஸை எடுத்து பண்ணுன்னு இவன்கிட்ட எவ்வளவோ பாட்டி சொல்லியாச்சு, கேட்க மாட்டேங்கான். நீ அப்படியெல்லாம் இருக்காத, என்ன பண்ணணும் அப்படின்னு முன்கூட்டியே டிசைட் பண்ணி வச்சிரு. இன்னைக்கு இவன் கையில திட்டு வாங்காம போக மாட்டார் போல இருக்கு. ஒன்னு அவனையே வம்பிக்க வேண்டியது. என்ன தினேஷ் யோசிச்சுட்டு இருக்க? கண்டிப்பா அங்கிள், நீங்க சொன்ன மாதிரியே கேட்கி. வெரி குட் வெரி குட். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வாரேன். சரி அங்கிள். என்னடா மோட்டிவேஷன் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சுட்டா? அப்படியே அவர் சொல்ல மாதிரியே கேளு. அட போடா, நீ வேற எப்படிடா இந்த வீட்டுல இருக்க? உனக்கு உங்க வீட்டில் உங்க அம்மா பிரச்சனை, எனக்கு இந்த போறாரு இவரு பிரச்சனை. ஆக மொத்தத்தில் நானும் நீயும் ஒரே மாதிரி தான், பெருசா வித்தியாசம் எதுவும் கிடையாது. சரியா சொன்ன மச்சான்.